இந்த 3 விஷயங்களில் நம்ம தெளிவாக இருந்தால் 100% இந்த பிரபஞ்சத்தோட இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட அல்லது இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிடலாம். 4வது நாள் அந்த மருத்துவர் அந்த சிங்கத்தை பார்க்க போகிறார். அந்த சிங்கம் கம்பீரமாக எந்திரிச்சு நின்றுச்சு, காலெலாம் நல்லாயிடுச்சு, அப்படி நிற்கிது. இவரை பார்த்த உடனே அந்த சிங்கம் அவரை கடிச்சிருச்சு. இவர் செத்து போயிட்டார். எனக்கு புரியுதுங்க இந்த கதையில், அந்த மருத்துவரோட வேலை குணப்படுத்துவது, அந்த சிங்கத்தோட வேலை கடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பீப்புள் ஆர் நாட் மிரர். நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் இருக்கிறதுனால மட்டும்தான் இது முடியுது அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து மனசுலேருந்து அந்த பாயிண்ட்டை தூக்கிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் சிறப்பாக இயங்குங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செயல்பட்டால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இந்த இறைத்தன்மையை, இந்த பிரபஞ்சத்தை, நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடலாம். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். இதை ஏதாவது அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் சிறப்பாக எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9080274280. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, என்னோடய ரியல் லைஃப்பில் ஒரு 3 விஷயங்களை நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த 3 விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இந்த 3 விஷயங்களில் நம்ம தெளிவாக இருந்தால் 100% இந்த பிரபஞ்சத்தோட இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட அல்லது இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் தன்மை. ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல் விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாருமே கண்ணாடி கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க இது செய்யலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட, எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருக்கிறோம். அதனால் நமக்கு சுற்றி இருக்கிற நபர்கள் யாருமே கண்ணாடி கிடையாது. பீப்புள்ஸ் ஆர் நாட் மிரர். இதை புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு சிறப்பாக புரியும். ஒரு மருத்துவர் ஒரு காட்டு வழியில் போயிட்டுருக்கார். பார்க்கும்பொழுது ஒரு சிங்கம் காலில் அடிபட்டு படுத்துட்ருக்கு. என்ன செய்கிறதுனே தெரில. இவர் உடனே என்ன பண்ணுறார், தன்னோட பேக்கில் இருக்கிற மருந்துகள், பேண்டேஜ் எடுத்து மருந்து போட்டு அந்த சிங்கத்தோட காலில் கட்டு போடுறார். கட்டு போட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் சில மருந்துகள் எல்லாம் எடுத்துகிட்டு அதே காட்டுக்கு போகிறார். அதே இடத்துல அந்த சிங்கம் படுத்துட்ருக்கு. ரொம்ப சோர்வாக இருக்குது. மறுபடியும் அந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டு மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டு வந்துடுறார். 3வது நாளும் அந்த சிங்கத்தை பார்க்க போகிறாரு. கொஞ்சம் பரவாயில்ல, எந்திரிச்சு நிற்க முடியல, கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கட்டை மாற்றிட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு பேண்டேஜ் போட்டு வந்துடுறார். 4வது நாள் அந்த மருத்துவர் அந்த சிங்கத்தை பார்க்க போகிறார். அந்த சிங்கம் கம்பீரமாக எந்திரிச்சு நின்றுச்சு, காலெலாம் நல்லாயிடுச்சு, அப்படி நிற்கிது. இவரை பார்த்த உடனே அந்த சிங்கம் அவரை கடிச்சிருச்சு. இவர் செத்து போயிட்டார். எனக்கு புரியுதுங்க இந்த கதையில், அந்த மருத்துவரோட வேலை குணப்படுத்துவது, அந்த சிங்கத்தோட வேலை கடிக்கிறது. இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பீப்புள் ஆர் நாட் மிரர். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் கண்ணாடி கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கங்க. 2வது பாயிண்ட், ஒரு நெகட்டிவான விஷயங்களை, மற்றவர்கள் பற்றிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை பரப்ப வேண்டாம். என்ன புரியலன்னா என்னென்னா, டோன்ட் டெல் நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் அதர்ஸ். புரியுதுங்களா? மற்றவங்க கிட்ட நம்ம ஒரு நெகட்டிவ் திங்கை இவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்ல வேணாம். அது என்ன தெரியுங்களா ஆகும், அந்த நீங்கள் பேசின வார்த்தைகள் ஆயுதமாக மாறிடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆயுதமாக மாறி இந்த உலகம் ரொம்ப சின்னதுங்க, அப்படியே போய் 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 கடைசியில் அந்த ஆயுதம் உங்களையே வந்து தாக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த 2வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் டெல் நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் எனி ஒன். யாரை பற்றியும் நெகட்டிவான வார்த்தைகளை மற்றவர்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த வார்த்தைகள் சில நாட்களில், சில காலங்களில் ஆயுதமாக மாறி நம்மளையே வந்து தாக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன நினைக்கிறோன்னா, நான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. உதாரணம் சொல்லணுன்னா, நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் பணம் கொடுக்கறதுனால தான் என் பொண்டாட்டி சமைக்கிறா, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிறேன், பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. அதே மாதிரி மனைவி, நான் இருக்கிறதுனால தான் என் கணவர் இப்படி இருக்கிறாரு, அதனால தான் வேலைக்கு போயிட்டு வராரு, குடும்பத்தை நான் சரியாக நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். வேலை செய்கிற இடத்துல,
நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் பொருந்தும். அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் இயங்கும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேங்க. அதனால தான் இதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் இருக்கிறதுனால மட்டும்தான் இது முடியுது அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து மனசுலேருந்து அந்த பாயிண்ட்டை தூக்கிடுங்க. தி வேர்ல்டு வில் ரன் வித்தவுட் யுவர் பிரீத். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் சிறப்பாக இயங்குங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. என்னங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நீங்களாம் என்ன நினச்சிட்டு வேலை செய்கிறீங்க, நான் இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனியை நான் இப்படி கொண்டு வந்தேன், நான் இல்லைன்னா எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அவங்களாம் சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, என்னால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை 100% கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே நம்ம தோத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தால் இந்த நேரத்துலேருந்து அந்த விஷயத்தை தூக்குங்க. ஒன்று சொல்லிட்டுங்களா, அந்த ஆஃபீஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 3 நாள் சஃபில் ஆவாங்க, 4வது நாள்லேருந்து ரன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரியாமல் நீங்கள் உறவு முறையிலையும் அப்படி தான் இருக்கிறீங்க, பசங்கக்கிட்டேயும் அப்படி தான் இருக்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கிறீங்க, தொழில் செய்கிற இடத்துலையும் இப்படி தான் இருக்கிறீங்க. நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த 3 விஷயங்கள் என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செயல்பட்டால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இந்த இறைத்தன்மையை, இந்த பிரபஞ்சத்தை, நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடலாம். கனெக்டிவிட்டி ஆகிட்டா என்ன லாபம் உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் நம்ம கனெக்டிவிட்டி ஆகிட்டிங்கன்னா நம்ம தேவைகள் என்னன்னு நினைக்கிறோமோ 100% நம்மளை நோக்கி இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நம்ம கேட்குறத விட அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க லாஜிக். ஸோ அந்த 3 விஷயங்கள் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேங்க, சிறப்பாக செயல்படுத்துங்க. பீப்புள் ஆர் நாட் மிரர். மற்ற மனிதர்கள் யாருமே கண்ணாடி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 2வது விஷயம், டோன்ட் டெல் நெகட்டிவ் திங் அபவுட் எனி ஒன். யாரை பற்றியும் குறை சொல்கிறது மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. 3வது விஷயம், தி வேர்ல்ட் வில் ரன் ஈவன் வித்தவுட் யுவர் பிரீத். நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை என்னோட வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கம் கதையை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட இருக்கிற மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அது தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பழகிட்டு இருக்கோம். வீட்லேயும் இருக்கலாம், வெளியிலேயே இருக்கலாம், நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம். சிங்கம்னு தெரிஞ்சு மருத்துவம் கொடுத்தது அந்த மருத்துவரோட வேலை. ஆனால் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, 3 நாள் காணவொன்னே நல்லா ஆனவொன்னே கடிச்சிருச்சு, அவர் இறந்துட்டார். இதே சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி 100% நடக்கும். நீங்கள் உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா 100% கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாயிடும். நீங்கள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 1 2 ஒரு 4 பிரச்சனை இருக்குமா, இல்லை ஒரு 5 பிரச்சனை இருக்குங்களா, இல்லை ஒரு 6 பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த 6 பிரச்சனையில் நான் சொன்ன இந்த 3 பாயிண்டில் எங்கேயாவது டச் ஆகுதான்னு பாருங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்தாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு ஒரு வருத்தம், அதை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஒரு கேள்விகள் கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மை என்னன்னு நான் கேட்குறேன். எதுக்காக நான் சொல்கிறேங்க, அட்லீஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதில் சொல்யூஷன் இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட மனசு தெளிவாச்சுன்னா உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஈஸியஸ்ட் வே இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் வீடியோவை பார்க்காமையே அடுத்த கேள்வியே கேட்குறீங்க, சார் நான் என்ன அஃபர்மேஷன் சார் பண்ணணும், என்ன செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 100% நான் சொல்கிறேங்க, மனசில் தெளிவாக இருந்து உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் மூலம் பண்ணினா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத விட அள்ளி கொடுக்கும். நம்ம நிறைய ஒரு வருத்தங்கள், வேதனைகள் மனசுக்குள்ளேயும் அப்படி செஞ்சிட்டான், நான் இப்படி செஞ்சிட்டேன், நம்ம தான் எல்லாரையும் கண்ணாடின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, நான் இல்லைன்னா உலகமே இயங்காது, நான் இருந்தால் தான் என் குடும்பமே, நான் இருந்தால் தான் என்னோடய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்படுறதுனால நம்மளால் என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த லாக்கில் போய் நம்ம மாட்டிக்கிறதுனால இந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், ஒரு மன உளைச்சலாக நம்ம மனசில் எப்போவுமே இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இல்லை தேவைகளை இறைவன்கிட்ட முறையிட்டால் நமக்கு கிடைக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க.
ஒரு ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு வருத்தங்கள், ஒரு கோவங்கள், ஒரு வேதனைகள் நடக்குது. சரி, ஓகே, என்ன செய்கிறது, அடுத்தது என்னன்னு போங்க. பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஆழ்மன பயிற்சிகள்னு சொல்லி 6 பயிற்சிகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 6 பயிற்சிகள்னால் அதுக்கு பேர் வேணால் தியானம்னு நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அது தியானம் கிடையாது. ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ், மனசுக்குள்ளே நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% உங்களோட மனசு ஃபஸ்ட்டு தெளிவாகும். இந்த மனசு தெளிவாயிடுச்சுன்னா நம்ம என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதனை நமக்கு மேலே இருக்கிற சக்தி நினைக்கிறத விட அதிகமாக கொடுக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை ஒரு அறிவுரையாக எடுத்து நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நம்ம சந்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு சிறப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.